தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எச்சரிக்கையாயிருங்கள். மார்க் 13:33. அக்காலத்தில் நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை சீஷர்களுக்கு கொடுக்கிறார். காரணம், நாம் யாவரும் பரலோகவாசிகள். நம்மை அழைக்க பிதாவானவர் வரப்போகிறார். அந்த நாளையும் நாளிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே நாம் எச்சரிக்கையாயிருந்து எப்பொழுது விழித்திருந்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லது சத்துருவானவன் நம்மிடத்திலே வந்து களைகளை விதைத்து விட்டு ஆவியை தூங்க செய்து சென்று விடுவான். நாம் பரலோகம் போக முடியாது. விழித்திருக்கிறவர்களை அழைத்து சென்று விடுவார். தூங்குகிற நம்மை பார்த்து நான் உன்னை அறியேன் என்று கூறிவிடுவார். எனவே எச்சரிக்கையாயிருந்து விழித்திருப்போம். எச்சரிக்கை மிக மிக முக்கியமாக உள்ளது. தமது சீஷர்களை அழைத்து ஜெபம் பண்ண போகிறார் இயேசு. அவர்கள் தூங்கிவிட்டார்கள். காரணம், மாமிசம் பலவீனம், ஆவி உற்சாகம் உள்ளது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே ஆவியை அவித்து போடாமல் துதி ஸ்தோத்திரத்தால் அனல் மூட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது பொல்லாங்கன் நம்மை தொடாதபடி ஆவியானவர் சூழ பாளையம் இறக்கி பாதுகாத்து கொள்வார். பிரியரே, 10 கன்னிகைகள் ஆண்டவரை காண ஆவலுடன் இருந்தார்கள். மணவாளன் வர தாமதித்த போது 10 பேரும் தூங்கிவிட்டார்கள். மணவாளனது சத்தம் கேட்டபொழுது 10 பேரும் எழுந்தனர். 5 பேர் புத்தி உள்ளவர்கள் என்று கூறப்படுகிறது. காரணம், தீவெட்டி எரிந்து கொண்டே இருந்தது. ஆனால் 5 பேர் அனலில்லாத வாழ்வு. எழுந்தும் மணவாளனுடன் பிரவேசிக்க முடியாத சூழ்நிலை. மாமிச பலவீனம் அவருடைய ஆவியின் கண்களை குருடாக்கி விட்டது. எனவே எப்போதும் எச்சரிக்கையாய் விழித்திருந்து ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். விழிக்கும் போதெல்லாம் அழியாத ஆவி ஆண்டவருடன் உறவாடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒப்பு கொடுப்போமா? இல்லையேல் இன்றைய எச்சரிப்பின் வார்த்தை நம் சமூகத்தில் கடந்து வருகிறது. ஆமேன். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. உடைய வருகை வருகிறது என்று இயற்கைகளெல்லாம் விழித்திருந்து ஆண்டவரே உம்மை எதிர்நோக்கி இருக்கிறது. நீர் உருவாக்கின உம்முடைய சிருஷ்டி மாத்திரம் நாங்கள் உணர்வில்லாமல் காணப்படுகிறோம். அப்பா, எங்களை உணர்வுள்ளவர்களாக நீர் மாற்றும் ஆண்டவரே. அக்காலத்தை நாங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாய் விழித்திருந்து ஜெபம் பண்ண ஆவியின் உற்சாகத்தை எங்களுக்குள்ளே தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.